ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் மனசாட்சியை உறுத்துகிறது, நம்முடைய ஜெபத்தை பாதிக்குது, சந்தோஷத்தை பாதிக்குது, ஆண்டவரோடு நடக்க முடியாதபடி நம்மை தடுமாற பண்ணுகிறாரு. அதனாலதான் நம்முடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில என் பாவத்தை என்னால விட முடியல, இந்த பாவம் தினமும் என் வாழ்க்கையில குறுக்கிடுது, அதனால என் வாழ்க்கையில நான் ஜெபிக்க முடியாது, கர்த்தரோட நடக்க முடியாதுன்னு சலிப்பு வந்து விடுகிறார். அப்படிலாம் சோர்ந்து போகக்கூடாது. அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் வருகிறது என்று இயேசுவுக்கு தெரியும். ஆனா ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நான் நினையாமலும் இருப்பேன். அவர் மறந்துடுவாராம். எப்ப தெரியுமா? நாம் அதை அறிக்கையிட்ட உடனே மன்னித்து மறந்து விடுகிறார். அப்போ அதுக்காக நம்ம ஒரு திடீர்னு ஒரு தப்பு பண்ணிடுறோம், அவசரப்பட்டு கோவப்பட்டுறோம், பேசிடுறோம், சிந்தனையில் பாவத்துக்கு இடம் கொடுத்துட்றோன்னா உடனே அதுக்காக மெனக்கட்டு ஜெபறையில் போய் முழங்கால் போட்டு அப்படிலாம் ஜெபிக்கணும். அப்படிலாம் அவசியம் இல்லை. நீங்கள் வேலை செய்துக்கிட்டே நடந்து கொண்டு, ஆண்டவரே இந்த தப்பை பண்ணிட்டேனே, நான் செய்திருக்கூடாது, உம்முடைய பிள்ளை அல்லவா, என் சிந்தனையில் உள்ள பாவத்தை மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால என் சிந்தனை கழுவுங்க, என் கண் பார்வையில் இந்த பாவம் செய்துட்ட மன்னிச்சிருங்க, கழுவிருங்க, ஆண்டவரே என் வாயின் வார்த்தையில் இந்த தப்பு பண்ணிட்ட மன்னிச்சிருங்கன்னா அந்த நிமிடமே உணர்ந்து உண்மையாய் ஒப்பு கொடுக்கும்போது அந்த நிமிடமே மன்னித்து மறந்து விடுகிறார். நீங்கள் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீ காலையில் இப்படி பாவம் செய்தனா, ஆண்டு கேட்பார், எப்போ செய்கிற மகனே, நீ எப்போ செய்கிற மகளே அப்படின்னு கேட்பார். ஏன் தெரியுமா? அவர் மன்னித்து மறந்துடுறார், நினையாமலும் இருப்பாராம். அப்படியா, நீ இப்படி செஞ்சியா? அப்படியா, நான் மன்னிச்சிட்டேன்ல, ஆமாம் மறந்துட்டேன், எனக்கு அது ஞாபகத்தில் இல்லைன்னு சொல்லுவார். உங்களை பார்க்கும்போது தன்னுடைய மகனாக மகளாக அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு பரிசுத்த ஆத்மாவை தான் ஆண்டவர் பார்ப்பார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறதுனால மகிழ்ச்சியோடு அவரை பின்பற்றுங்க. நீங்கள் ரொம்ப விழிப்பாருங்க, கவனமாக இருங்க. அந்தந்த நேரம் சில மீறுதல்கள் வந்துட்டா உடனே ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க. அப்போ இயேசுவோடு எப்பவுமே தொடர்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீ எப்பவும் அவரோட நடந்துக்கிட்டே இருந்தால் தான் அவரோட பேச முடியும். அப்போ எனக்கு ஒரு சோதனை வர்ற மாதிரி இருக்குது, என்னை விலை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்க அழகாக ஆண்டவர் உங்களை காத்து நடத்துவார். பாவத்தை மன்னிச்சு அதை பற்றி நினைக்கவே மாட்டார், மறந்துடுவார்.